ஹலோ மக்களே, நான் மணிகண்டன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷனு. தெரியுதா? வீடியோவில் நல்லா தெரியுதான்னு தெரியல. ஸோ இந்த இன்ஜெக்ஷனோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்பவே முடியலை. நான் இதை இப்போ ஒரு 3 months பிஃபோர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு கன்றுக்குட்டிங்களுக்கு. ஒரு 1 இயராக நான் கன்றுக்குட்டிகள் 1 இயருக்கு உண்டான வளர்ச்சியே இல்லை. நம்ம என்ன தான் தீவனம் கொடுத்தாலுமே, பச்சை தீனி, அடர் தீவனம் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம், மினரல் மிக்சரு எல்லாமே. பட் ஆனால் 1 இயருக்கு உண்டான வளர்ச்சியே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டதுக்கப்புறம் தான் வெட்டினரி என்னென்னு சொன்னாங்க, ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் மந்த் போட்டாங்க. அப்புறம் 30 days கேப்பில் செகண்ட் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அப்புறம் 1 month கேப் விட்டுட்டு மூணாவது இன்ஜெக்ஷனும் போட்டாச்சு. இப்போ 3 தடவை போட்டதுக்கப்புறம் கன்றுக்குட்டி பார்த்திங்க அப்படின்னா நம்பவே முடியாத அளவுக்கு கன்றுக்குட்டிகள் வெயிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தோல் பளபளப்பு, முடி அந்த புசு புசுன்னு இருக்கிற முடிகள் கொட்டுறது, தீனி நல்லா சாப்பிடுது, தொட்டி நல்லா குடிக்குது. கன்றுக்குட்டி கொஞ்சம் இல்லை, நிறையவே டெவலப் ஆகிருக்கு. கன்றுக்குட்டி நல்லா வெயிட் போட்டிருக்கு, வளர்ந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்ஜெக்ஷன் போடுறதுனால நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 வகையான உள்ள தொல்லை தரக்கூடிய அந்த கிருமி பூச்சிகள், குடற்புழு, இது மாதிரி 30 வகையான பூச்சிகள் கிருமிகள் அழியுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வெளியில் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல், உள்ளேயா இருக்கட்டும் வெளியாக இருக்கட்டும், உண்ணி முதல் கொண்டு உள்ள மூளையிலேருந்து உள்ள இன்டர்னல் என்னென்ன உள்ள தொந்தரவு தரக்கூடிய தேவையில்லாத பூச்சிகள் இதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே அழிஞ்சிரும். நீங்கள் இதே ஹைஃபர் ஆயிருந்துச்சு அப்படின்னா 3 months ஆஃப்டர் நம்ம 21st day குடற்புழு நீக்கம் பண்ணுவோம். அதுலேருந்து மந்த்லி 6 months வரை நம்ம குடற்புழு நீக்கம் பண்ணுவோம். ஆனால் இங்கே எனக்கு வெட்டினரி என்ன சொன்னாங்க அப்படின்னா 3 months நம்ம ஓரலாக லிக்விட் கொடுத்துட்டு 3 months முடிஞ்சதுக்கப்புறம் 4th month நம்ம ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன் கன்றுக்குட்டிக்கு போட்டோம் அப்படின்னா கன்றுக்குட்டியோட வளர்ச்சி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ தீனி எடுக்கிறது, தண்ணி குடிக்கிறது, அடத்தீவனம் திங்கிறது எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ கன்றுக்குட்டியோட க்ரோத் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ மேபி நம்ம அந்த 1 இயரில் நம்ம அதை ஏஐ பண்ணுறதுக்கு, நம்ம ரெடி பண்ணுறதுக்கு இது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த 2 மாட்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி உண்ணி தொல்லை பயங்கரமாக இருந்துச்சு இங்கே. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த அமிட்ரஸில் லிக்விடாக வரும்ல, ஸோ அந்த லிக்விட் உடம்பு ஃபுல்லாகவே நாங்கள் தேய்ச்சி விட்டு பார்த்துட்டோம். அப்புறம் மெடிக்கலில் கொடுக்குற ட்ராப்ஸு, அப்புறம் ஜிஹெச்சில் வாங்குகிற ட்ராப்ஸு எல்லாமே ஸ்பாஞ்சில் நினச்சி உடம்புலையும் தேய்ச்சி பார்த்தாச்சு, மருந்தும் அடித்து பார்த்தாச்சு, கீழே தரையில் எல்லாமே நாங்கள் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோமோ அது ஒரு 15 days 20 days மட்டும்தான் அது க்யூர் ஆகும். மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா 20 days தான் ஆகும். மறுபடியுமே உண்ணி தொல்லை பயங்கரமாக அதிகமாகிடுச்சு. ஆனால் இந்த ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் கன்றுக்குட்டிகள் வளர்ச்சியில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஸோ இப்போ அந்த மாடுகளுக்கு மறுபடியும் உண்ணி தொந்தரவு வந்துருச்சு. ஸோ அதனால் மறுபடியும் இன்றைக்கி போட்டாச்சு.